Welcome to Chandru Max. நம்ம இந்த வீடியோல லாஸ்ட் இயர் SSC CGL ல கேட்ட டைஸ்ல உள்ள ஒரு 20 क्वेश्चंस பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். அப்புறம் இது வந்து ஒரு பிராக்டிஸ் செஷன் சரியா. இத மாதிரி நம்ம வந்து ஒரு 10 டாபிக்ஸ்ல இருந்து வேற டாபிக்ஸ்ல இருந்து 10 வீடியோஸ் போட்டுருக்கோம். அத பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். பேசிக் கத்துக்கிறதுக்கு நீங்க வந்து Chandru Max ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா டாபிக்குமே பேசிக்ல இருந்து டீச் பண்ணிருப்பாங்க. இது வந்து வெறுமனே ஒரு பிராக்டிஸ் செஷன் சரியா. இப்ப क्वेश्चंस குள்ள போலாம். இது வந்து இதோட PDF அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒன் டே முன்னாடியே வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து இதுல போட்டுருவோம். நம்ம டெலகிராம் சேனல்ல போட்டுருவோம். எல்லா இது வரைக்கும் ஒரு 10 வீடியோஸ் இருக்கு. 10 வீடியோஸ்க்குள்ள PDFமே வந்து நம்ம போட்டுருக்கோம் சரியா. பாத்துக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுல உள்ள டவுட்ஸ் அதெல்லாமே இந்த வீடியோல நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். சரி அப்ப क्वेश्चंस குள்ள போலாம். क्वेश्चंस பாருங்க. மொத்தமே ரெண்டு பேட்டர்ன்ல தான் ரொம்ப ரிப்பீட் ஆகும். ஒன்னு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை ஃபோல்ட் பண்ணா எந்த மாதிரி வரும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இன்னொன்னு வந்து ஆப்போசிட் கேட்டிருப்பாங்க. 2 ஓட ஆப்போசிட் என்ன, ஒரு நிறைய டைஸ் கொடுத்துட்டு ஒரு 3 டைஸ் கொடுத்துட்டு 2 ஓட ஆப்போசிட் என்ன, 4 ஓட ஆப்போசிட் என்ன, அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. சரி இப்ப நம்ம क्वेश्चंस பார்க்கலாம். இதுல பாருங்க ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு கரெக்டா. இந்த ரெக்டாங்கிள்குள்ளாடி 6 இருக்கு, 3 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு கரெக்டா. இந்த 4 எண்ணம் இருக்கு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு, இங்க ஒரு 1ம் 5ம் மட்டும் தனியா இருக்குது. அந்த ரெண்டும் தான் நமக்கு வந்து ஆப்போசிட். 1ம் 5ம் வந்து ஆப்போசிட் ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் எடுத்துப்போம். இந்த ரெக்டாங்கிள்ல ஒன்னு விட்டு ஒன்னா பார்க்கணும். அதாவது இப்ப 6 எடுத்துக்கிட்டோம்னா 3 எடுக்க கூடாது, 2 எடுத்துக்கணும் ஓகேவா. அப்ப 6ம் 2ம் தான் ஆப்போசிட். அதுக்கப்புறம் 3 எடுத்துக்கலாம். 3 எடுத்துக்கிட்டா 2 எடுக்க கூடாது, 4. அப்ப 3ம் 4ம் தான் ஆப்போசிட். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு எழுதி வச்சிடணும். எழுதி வச்சுட்டு இப்ப இந்த டைஸ பார்க்கலாம். ஏ டைஸ பாருங்க 2 3 5 அப்படின்னு இருக்குது. இந்த டைஸ்ல வந்து நமக்கு ஆப்போசிட் நம்பர்ஸ் வந்து வரக்கூடாது. வந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்படி ஒண்ணு ஃபார்ம் ஆகவே செய்யாது கரெக்டா. நமக்கு அதை ஃபோல்ட் பண்ணும்போது எப்படி ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் ஃபார்ம் ஆகாது. இதுதான் வந்து அது லாஜிக். இதுல பாருங்க 3 2 5ன்னு இருக்கு கரெக்டா. இது எதுவுமே ஆப்போசிட் கிடையாது. அதனால ஆப்ஷன் இந்த டைஸ் ஏ வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க 1 4 5ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 1ம் 5ம் ஆப்போசிட் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். அப்போ ஆப்போசிட் வந்து வராது. அப்போ பி டைஸை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்க 2 6 5 கரெக்டா. இதுல 2ம் 6ம் ஆப்போசிட் நம்ம பார்த்துட்டோம். அப்போ 2ம் 6ம் வராது ஒரே இதுல. அப்போ சிஏ விட்டுலாம். அப்புறம் 1 6 5 இருக்கு. 1ம் 5ம் ஆப்போசிட். அப்ப டியும் வராது, ஏ மட்டும் தான் வரும் கரெக்டா. அப்போ ஒன்லி ஏ தான் வந்து ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. இப்ப செகண்ட் கொஸ்டின் போலாம். இதுல பாருங்க 2 ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க கரெக்டா. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டைஸையும் பார்க்கலாம். ஏதாச்சும் காமனா இருக்கான்னு பாருங்க. இங்க வந்து இல்ல எதுவுமே இல்ல கரெக்டா. எல்லாமே வேற வேறதான் இருக்கு. இங்க 5 1 2, இங்க 6 4 3 இருக்கு. அப்போ இந்த டை செகண்ட் டைஸ் விட்டுலாம். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் தேர்ட் டைம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் தேர்ட் டைம் பாருங்க. இங்கேயும் 5 1 இருக்கு, இங்கேயும் 5 1 இருக்கு கரெக்டா. அப்போ 5 1 வந்து காமனா இருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க 2ம் 4ம். அப்ப 2ம் 4ம் தான் ஆப்போசிட். இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்மளோட ஆப்போசிட்டா இருக்கும். நமக்கும் 2 ஓட ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. 4னா ஆப்ஷன் 3 தான் ஆன்சர் கரெக்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுல பாருங்க 1ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டைஸையும் பாத்தீங்கன்னா 5 1 5 1 ரெண்டெண்ணம் காமனா இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது 6ம் 4ம். அப்ப 6ம் 4ம் வந்து ஆப்போசிட். அதே மாதிரி நம்ம செகண்ட் டைஸை பார்க்கலாம். 6ம் 4ம் ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப செகண்ட் டைஸையும் தேர்ட் டைஸையும் பார்க்கலாம். இங்கேயும் 1 4 இருக்கு, இங்கேயும் 1 4 இருக்கு கரெக்டா. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது 5ம் 2ம். அப்ப 5ம் 2ம் தான் ஆப்போசிட். அப்புறம் பேலன்ஸ் இருக்க நம்பர் என்ன நம்பர்லாம் இல்லன்னு பாத்தீங்கன்னா 3ம் 1ம். அப்போ 1ம் 3ம் தான் ஆப்போசிட். நம்ம கேட்டிருக்கிறது 1, 1ஓட ஆப்போசிட் வந்து 3 கரெக்டா. 3 இங்க இருக்கு, ஆப்ஷன் 4ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுலயும் பாருங்க 1ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க 3 4 2 இருக்கு, இங்க 4 6 2. இந்த ரெண்டையும் நீங்க ஃபர்ஸ்ட் டைஸையும் செகண்ட் டைஸையும் கம்பேர் பண்ணீங்கன்னா 4 2 4 2 காமனா இருக்கு. இங்கேயும் 4 2 இருக்கு, இங்கேயும் 4 2 இருக்கு கரெக்டா. அப்போ பேலன்ஸ் 3ம் 6ம். அப்ப 3ம் 6ம் தான் ஆப்போசிட் கரெக்டா. 3ம் 6ம் ஆப்போசிட். அதே மாதிரி செகண்ட் டைஸ் பாத்தீங்கன்னா இங்கேயும் 4 6 இருக்கு, இங்கேயும் 4 6 இருக்கு. அப்ப இங்க பேலன்ஸ் 2 இருக்கு, இங்க பேலன்ஸ் 5 இருக்கு. அப்போ 2ம் 5ம் ஆப்போசிட். பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, 3 போட்டுட்டோம், 6 போட்டோம், 2 போட்டோம், 5 போட்டோம். பேலன்ஸ் வந்து 1 இருக்கு, 4 இருக்கு. 1ஓட ஆப்போசிட் வந்து 4. 4னா ஆப்ஷன் 4. ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல பாருங்க 3ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் பார்க்கலாம். இங்க 5 3 4ன்னு இருக்கு, இங்க 4 3 6ன்னு இருக்கு. அப்போ 4ம் 3ம் ரெண்டுலயுமே காமனா இருக்கு கரெக்டா. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 5, இங்க வந்து 6. அப்போ 5ம் 6ம் ஆப்போசிட் கரெக்டா. 5ம் 6ம் ஆப்போசிட். அதே மாதிரி செகண்ட் டைஸையும் தேர்ட் டைஸையும் பார்க்கலாம். இந்த ரெண்டுல பாருங்க 4 6 காமனா இருக்கு கரெக்டா. இங்கேயும் 4 6, இங்கேயும் 4 6. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது 1ம் 3ம். அப்போ 1ம் 3ம் ஆப்போசிட். நமக்கு கேட்டிருக்கிறதும் 3 தான். 3ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்போ 1 தான் ஆன்சர். 1 வந்து ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்.
இதுல பாருங்க 1ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டைஸையும் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து 4-2 இருக்கு, இங்கேயும் 4-2 இருக்கு. கரெக்டா காமனா இருக்கு. இங்கேயும் 4-2, இங்கேயும் 4-2. பேலன்ஸ் இருக்க 6உம் 3உம் தான் வந்து நம்மளோட ஆப்போசிட். கரெக்டா 6உம் 3உம் ஆப்போசிட். அதே மாதிரி செகண்ட் டைஸையும் நம்ம தேர்ட் டைஸையும் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கேயும் 4-3 இருக்கு, இங்கேயும் 4-3 இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்குது 2உம் 5உம், 2உம் 5உம் ஆப்போசிட். அப்போ 6 போட்டுட்டோம் 3, 2 போட்டுட்டோம் 5. பேலன்ஸ் ரெண்டு நம்பர் வந்து 1உம் 4உம். அப்ப கண்டிப்பா 1ஓட ஆப்போசிட் 4. இங்கே நான் தான் கேட்டிருக்காங்க 1ஓட ஆப்போசிட் 4. இப்போ ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் பாருங்க, இது எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். 3ஓட ஆப்போசிட் என்ன, நீங்க வீடியோ பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க எவ்வளவு உங்களால போட முடியுதுன்னு. இப்போ 3 பார்க்கலாம். 3ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்களா? இங்க பாருங்க 3-2 3-2. 3யும் 2ம் ஃபர்ஸ்ட் ரெண்டு டைஸ்லயும் காமனா இருக்கு. கரெக்டா இங்கேயும் 3-2, இங்கேயும் 3-2 இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது 6உம் 4உம். அப்ப 6உம் 4உம் வந்து ஆப்போசிட். அதே மாதிரி இப்போ செகண்ட் டைஸையும் தேர்ட் டைஸையும் பாத்தீங்கன்னா இங்க 2-4 இருக்கு, இங்கேயும் 2-4 இருக்கு. அப்ப பேலன்ஸ் 1உம் 3உம் ஆப்போசிட். இங்கேயும் 3ஓட ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 தான் ஆன்சர். கரெக்டா 1 எங்க இருக்கு? தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. 7th கொஸ்டின் ஆப்ஷன் 3. ஆன்சர் வந்து 1. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இப்போ 2ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. கரெக்டா இப்போ இங்க பாருங்க, இங்க 4-5 இருக்கு, இங்கேயும் 4-5 இருக்கு. 4-5-2 4-5-2 இது ரெண்டுமே ஒரே டைஸ் தான், பொசிஷன் தான் மாறி இருக்கு. கரெக்டா இங்கேயும் 4-5-2 தான் இருக்கு, இங்கேயும் 4-5-2 தான் இருக்கு. ஆனா இந்த டைஸை விட்டுறலாம். சரியா இந்த ரெண்டு டைஸையும் பார்க்கலாம். இந்த ரெண்டுல எது காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான் காமனா இருக்கு. கரெக்டா அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இதை வந்து போலாம். 2க்கு அப்புறம் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல என்ன இருக்கு? 5 இருக்கு. கரெக்டா இங்க 2க்கு அப்புறம் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்போ 5உம் 3உம் தான் ஆப்போசிட். அப்புறம் செகண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 இருக்கு. இங்க 3க்கு அப்புறம் செகண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 6 இருக்கு. அப்போ 4உம் 6உம் தான் ஆப்போசிட். பேலன்ஸ் இருக்க நம்பர் 1உம் 2உம். அப்போ 2ஓட ஆப்போசிட் வந்து 1. நமக்கு அதான் கேட்டிருக்காங்க 2ஓட ஆப்போசிட். இப்போ ஆப்ஷன் 4 1 தான் ஆன்சர். கரெக்டா இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுல பாருங்க 5ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா இப்போ ஃபர்ஸ்ட் டைஸையும் செகண்ட் டைஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இங்க 5-3 இருக்கு, இங்கேயும் 5-3 இருக்கு. அப்ப பேலன்ஸ் 4உம் 2உம். கரெக்டா இப்போ 4உம் 2உம் வந்து ஆப்போசிட்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் இந்த ரெண்டு டைஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தா 5-2 5-2 இருக்கு. அப்ப பேலன்ஸ் 1உம் 3உம் இருக்கு, 1உம் 3உம் ஆப்போசிட். அப்போ என்ன நம்பர் இல்லன்னு பாத்தீங்கன்னா 5 இல்ல 6 இல்ல. அப்ப 5ஓட ஆப்போசிட் 6. 6 வந்து ஆப்ஷன் 4ல இருக்கு. கரெக்டா 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுல பாருங்க இந்த ஷீட் எப்படி ஃபோல்ட் பண்ணா ஷீட் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த இது பார்த்தோம். இது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு. கரெக்டா அப்போ பாக்கி இருக்கிற இந்த ரெக்டாங்கிளை தாண்டி ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு, அது ரெண்டும் கண்டிப்பா ஆப்போசிட்டா இருக்கும். அது என்னலாம் 5 இருக்கு 6 இருக்கு. அப்போ 5உம் 6உம் ஆப்போசிட். இப்போ இந்த ரெக்டாங்கிள் எடுத்துட்டு 1 விட்டு 1 பார்க்கலாம். இப்போ அந்த 1உம் அப்புறம் அந்த 1 விட்டுட்டீங்கன்னா அந்த 2 விட்டுட்டீங்கன்னா 3. அப்போ 1உம் 3உம் ஆப்போசிட். கரெக்டா அதே மாதிரி பேலன்ஸ் இருக்க 2உம் 4உம் ஆப்போசிட். இப்போ நம்ம ஆப்போசிட் நம்பர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த டைஸை செக் பண்ணி பார்க்கலாம். டைஸ்ல வந்து ஆப்போசிட் நம்பர்ஸ் வரக்கூடாது. கரெக்டா வந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணிடலாம். வராததெல்லாம் வந்து இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் நம்பர்ஸ் வரது வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். 6-5-2 இருக்கு. கரெக்டா 6உம் 5உம் ஆப்போசிட் நீங்க போட்டுட்டோம், ஃபர்ஸ்டே போட்டிருக்கோம். அப்ப இது வராது, ஏ டைஸ் வராது. அடுத்த பாருங்க 6 1 5 இருக்கு, இதுலயும் 6உம் 5உம் ஆப்போசிட். அப்போ ஒரே இதுல வராது, ஒரே டைஸ்ல. அப்போ பி டைஸை நம்ம விட்டுறலாம். அப்புறம் சி பாருங்க 2 3 6 இருக்கு. கரெக்டா இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இதுல எதுவுமே ஆப்போசிட் கிடையாது, 2 3 6 இருக்கனால. ஓகேவா அப்புறம் பாருங்க 1 4 6 இருக்கு, இதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலயுமே எதுவுமே இல்ல. கரெக்டா ஆப்போசிட் எதுவுமே இல்ல. 1ஓட ஆப்போசிட் 3 இல்ல, 4ஓட ஆப்போசிட் 2 இல்ல, 6ஓட ஆப்போசிட் 5 எதுவுமே இல்ல. எல்லாமே டிஃபரெண்டா இருக்கா, இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். சி அண்ட் டி. கரெக்டா சி அண்ட் டி எங்க இருக்கு? ஆப்ஷன் 2. 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுவும் அதே மாதிரி தான். 1 இருக்கு 5 இருக்கு 4 3 இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் 2உம் 6உம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. கரெக்டா அப்ப 2உம் 6உம் தான் நம்மளோட ஆப்போசிட். அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் எடுத்துட்டு இந்த ரெக்டாங்கிள் 1 விட்டு பாத்தீங்கன்னா 1உம் 4உம், இந்த 1உம் 4உம் ஆப்போசிட். அதே மாதிரி இங்க 5உம் 3உம் ஆப்போசிட். இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏ டைஸ் பாருங்க 4 3 5 இருக்கு, ஆனா 3உம் 5உம் வந்து நமக்கு என்ன ஆப்போசிட். அப்போ இது வராது. அப்புறம் பாருங்க 1 4 5 இருக்கு, இப்போ 1உம் 4உம் என்ன ஆப்போசிட். கரெக்டா அப்போ பி டைஸும் வராது. அப்புறம் பாருங்க 2 4 5 இருக்கு, இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2ஓட ஆப்போசிட்டான 6 இல்ல, 4க்கு ஆப்போசிட் 1 இல்ல, 5க்கு ஆப்போசிட் 3 இல்ல, எல்லாமே டிஃபரெண்டா இருக்குன்னா சியை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க 1 6 5 இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப்போசிட் எதுவுமே இல்ல. அப்போ சியும் டியும் ஆப்ஷன் 2. 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 12th கொஸ்டின் போலாம். இதுல பாருங்க 2ஓட ஆப்போசிட் கேக்குறாங்க. இதுல பாருங்க இங்கேயும் 2 இருக்கு, இங்க வந்து 3 2 இருக்கு, இங்கேயும் 3 2 இருக்கு. கரெக்டா பேலன்ஸ் என்ன இருக்கு? 6உம் 5உம் இருக்கு. அப்ப 6உம் 5உம் ஆப்போசிட். கரெக்டா 6உம் 5உம் ஆப்போசிட்.
அதே மாதிரி இந்த ரெண்டையும் பாத்தீங்கன்னா 3 5 3 5 காமனா இருக்கு, பேலன்ஸ் இருக்குது 2 4. அப்ப 2 ஓட ஆப்போசிட் 4, 4னா ஆப்ஷன் 1. 12th क्वेश्चनக்கு ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். 1 ஓட ஆப்போசிட் கேக்குறாங்க கரெக்ட்டா. 1 ஓட ஆப்போசிட் இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டு டைஸையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு கரெக்ட்டா. இங்க வந்து ரெண்டு விஷயம் காமனா இல்ல. முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது ரெண்டு நம்பர் ஒரு ரெண்டு டைஸை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு நம்பர் காமனா இருந்துச்சு, இங்க அப்படி இல்ல. இப்போ இது அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம செகண்ட் டைஸையும் தேர்ட் டைஸையும் பார்க்கலாம். இதுல ஏதாவது ரெண்டு நம்பர் காமனா இருக்கான்னு. இதுல பாருங்க 1 இருக்கு 6 1 இருக்கு 3 இருக்கு கரெக்டா. 1 இருக்கு 3 இருக்கு, இங்கேயும் பாருங்க 1 இருக்கு 3 இருக்கு. அப்ப பேலன்ஸ் வந்து 6ம் 4ம். அப்ப 6ம் 4ம் ஆப்போசிட் கரெக்டா. 6ம் 4ம் ஆப்போசிட். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைஸையும் தேர்ட் டைஸையும் கம்பேர் பண்ணுங்க. இங்க வந்து 4 1 இருக்கு, இங்கேயும் 4 1 இருக்கு கரெக்டா. ரெண்டு டைஸ் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்க 5ம் 3ம் ஆப்போசிட். அப்ப என்ன நம்பர்லாம் இல்ல, 1ம் 2ம் இல்ல, 1ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, 2 தான் ஆன்சர் கரெக்டா. இந்த ஒர்க்க கூட சொல்லிடுறேன். 1ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணுவோம், ஒரே ஒரு நம்பர் காமனா இருக்கு. இதை வச்சும் நம்ம பண்ணலாம், கிளாக் வைஸ் டைரக்ஷன் வச்சு பண்ணலாம் கரெக்டா. அப்படி பண்ணலாம். இல்லன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டு நம்பர் காமனா இருக்கு, 3 1 3 1 காமனா இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்க ரெண்டும் வந்து ஆப்போசிட். அப்ப 6ம் 4ம் ஆப்போசிட். அதே மாதிரி 1ஐயும் 3ஐயும் பாத்தீங்கன்னா 4 1 காமனா இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்க நம்பர் 5ம் 3ம், அது ரெண்டும் ஆப்போசிட். இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது 1ம் 2ம், 1ஓட ஆப்போசிட் 2. 2னா ஆப்ஷன் 2. 13th question ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல பாருங்க லெட்டர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்பர்ஸ் வச்சு பார்த்தோமா, 1 3 4 5 அந்த மாதிரி பார்த்தோமா. இதுல வந்து லெட்டர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. வேற வேர்ட்ஸ் வச்சும் கொடுப்பாங்க. ஏதாச்சும் இதுல வந்து கலர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ரெட், இந்த டைஸ் வந்து எல்லோ, இந்த மாதிரிலாம் கூட கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் ஒரே இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இப்ப பாருங்க கேயோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க கரெக்டா. அப்ப இந்த ரெண்டு டைஸ் தான் இருக்கு. இதுல வந்து கேயோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுல ஏதாவது காமனா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். டி காமனா இருக்கு கரெக்டா. டி மட்டும் தான் காமனா இருக்கு. அப்ப கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்க்கலாம். இதுல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன், டீல இருந்து ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஜி இருக்கு. இந்த டைஸ்ல டீல இருந்து ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆர் இருக்கு கரெக்டா. அப்போ ஜியும் ஆரும் வந்து ஆப்போசிட். அதே மாதிரி அடுத்து பார்க்கணும், ஜில இருந்து மறுபடியும் கிளாக் வைஸ் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா யூ இருக்கு கரெக்டா. அப்புறம் ஆர்ல இருந்து மறுபடியும் கிளாக் வைஸ் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா கே இருக்கு. அப்போ யூவும் கேயும் தான் ஆப்போசிட். 14க்கு ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க 6ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க கரெக்டா. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டு டைஸையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க வந்து 3 2, இங்கேயும் 3 2, 3ம் 2ம் காமனா இருக்கு. பேலன்ஸ் இருக்க நம்பர் 4ம் 5ம். அப்போ 4ம் 5ம் வந்து ஆப்போசிட் கரெக்டா. அடுத்து செகண்ட் டைஸையும் தேர்ட் டைஸையும் பாத்தீங்கன்னா 5 2 இருக்கு, இங்கேயும் 5 2 இருக்கு. அப்ப பேலன்ஸ் வந்து 3 இருக்கு, 6 இருக்கு. 3ம் 6ம் ஆப்போசிட். நமக்கு இங்க கேட்டிருக்கிறது 6ஓட ஆப்போசிட் தான். 6ஓட ஆப்போசிட் வந்து 3. 3 வந்து ஆப்ஷன் 4. 15th கொஸ்டின் வந்து ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து நாட் பாசிபிள்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கு முன்னாடிலாம் எது பாசிபிள்னு பார்த்தோம் கரெக்டா. இங்க நாட் பாசிபிள்னு கேட்டிருக்காங்க, எது வராதுன்னு கேட்டிருக்காங்க கரெக்டா. இப்ப பாருங்க, இங்க வந்து இது ஒரு ரெக்டாங்கிள் கரெக்டா. 2 3 4 5 அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள்ல இருக்கு கரெக்டா. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு, 8ம் 6ம் இருக்கு. அப்ப இந்த 8ம் பேலன்ஸ் இருக்க இந்த 8ம் 6ம் தான் நமக்கு ஆப்போசிட். நம்ம என்ன போட்டுடலாம், 8ம் 6ம் ஆப்போசிட். நம்ம ஆப்போசிட்லாம் எழுதிடலாம். அதுக்கப்புறம் பாருங்க, இங்க 2 இருக்கா. அப்போ 1 விட்டு பாத்தீங்கன்னா 2ம் 4ம். அப்ப 2ம் 4ம் ஆப்போசிட். அதே மாதிரி இங்க 3ம் 5ம் ஆப்போசிட் கரெக்டா. இப்ப நம்ம ஆப்போசிட் எல்லாம் எடுத்து எழுதிட்டோம். இப்போ வந்து நாட் பாசிபிள் கேட்டிருக்காங்க. எப்போ நமக்கு நாட் பாசிபிள் வரும், ஆப்போசிட் நம்பர்ஸ் வந்து ஒரே டைஸ்ல வந்துச்சுன்னா நமக்கு நாட் பாசிபிள் கரெக்டா. இப்ப பாக்கலாம், இங்க 8 4 3 கொடுத்துருக்காங்க, எல்லாமே வேற வேற. இப்போ இது வந்து இது கரெக்டா இருக்கு, ஆனா நமக்கு நாட் பாசிபிள் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து பாசிபிள், அதனால நம்ம இதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப செகண்ட் பாருங்க, 8 2 3 இருக்கு கரெக்டா. இது மூணுமே கூட வேற வேற தான், எதுலயுமே வந்து ஆப்போசிட் நம்பர்ஸ் இல்ல. அப்ப இது வந்து பாசிபிள், ஆனா நமக்கு நாட் பாசிபிள் கேட்டிருக்காங்க. அதனால செகண்ட் டையையும் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப தேர்ட் பாருங்க, 8 4 5 கொடுத்துருக்காங்க. இதுவுமே வேற வேற தான். இதுவும் பாசிபிள், ஆனா நமக்கு நாட் பாசிபிள் கேட்டிருக்கனால ஆப்ஷன் 3 இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். இது பாருங்க 6 2 4 கொடுத்துருக்காங்க கரெக்டா. 2ம் 4ம் வந்து என்னது, ஆப்போசிட்னு பார்த்தோம். ஆப்போசிட்னா வரக்கூடாது கரெக்டா. இங்க வந்து நாட் பாசிபிள் கேட்டிருக்காங்க, இதுதான் வரக்கூடாது. ஆப்ஷன் 4 தான் ஆன்சர் 16க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுலயும் பாருங்க சிம்பிள்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க கரெக்டா. இதுலயுமே நாட் பாசிபிள் கேட்டிருக்காங்க, எது வரக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எதெல்லாம் ஆப்போசிட்னு எழுதிடலாம். இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் கரெக்டா. அப்போ அந்த ரெக்டாங்கிள் போக பாக்கி என்ன இருக்குன்னு பாருங்க, இந்த ரெண்டு சிம்பிளும் இருக்கு. இது ரெண்டும் அப்ப கண்டிப்பா ஆப்போசிட் கரெக்டா. இது ரெண்டும் ஆப்போசிட்.
அப்புறம் பாருங்க இந்த டாலர் சிம்பிள் இருக்கு. டாலர் சிம்பிளுக்கு ஒன்னு விட்டுட்டு அடுத்த பார்க்கணும் கரெக்டா. அப்படி பாத்தீங்கன்னா டாலர் சிம்பிளுக்கு தான் ஆப்போசிட். அதே மாதிரி இங்க and சிம்பிள் இருக்கு. ஒன்னு விட்டுட்டு பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ். இப்போ andக்கு பெர்சன்டேஜ். இப்போ எல்லாத்தோட ஆப்போசிட் நம்ம எழுதிட்டோம். இப்போ நாட் பாசிபிள் கேட்டிருக்காங்க கரெக்டா. இது வந்து பாசிபிள் அப்படின்னா வந்துட்டு நம்ம நாட் பாசிபிள் அப்படின்னா இந்த ஆப்போசிட் எதுவுமே ஒரே டைஸ்ல வரக்கூடாது. அப்பதான் நமக்கு நாட் பாசிபிள் வரும். அந்த மாதிரி எங்க இருக்குன்னு பார்க்கலாம் ஆப்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்துட்டு ஒரு 3 சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுல இந்த 2 சிம்பிளுமே ஆப்போசிட் கரெக்டா. இந்த ஆப்போசிட்டா இருக்கிறது வரக்கூடாது. வரக்கூடாது. இங்கேயுமே நாட் பாசிபிள் எது வரக்கூடாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் 1 தான் ஆன்சர் கரெக்டா. இதெல்லாம் நம்ம மத்ததெல்லாம் ஒரு செக் பண்ணிடலாம். இங்க அட் இருக்கு, பெர்சன்டேஜ் இருக்கு, ஹேஷ் இருக்கு. இது எல்லாமே வேற வேற சிம்பிள்ஸ் தான். இதுலயுமே ஆப்போசிட் வரல. அப்ப இது பாசிபிள். ஆனா இங்க நமக்கு நாட் பாசிபிள் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 2 வராது. அதே மாதிரி இதை செக் பண்ணா இங்க வந்து and பெர்சன்டேஜ் அட் இதுவும் பாத்தீங்கன்னா வேற வேற சிம்பிள்ல இருக்கு கரெக்டா. எதுவுமே ஆப்போசிட் இல்ல. அதனால இதுவுமே வந்து பாசிபிள். ஆனா நமக்கு நாட் பாசிபிள்னால இதை எலிமினேட் பண்ணிக்கலாம். இதுவுமே எல்லாம் வேற வேற தான் இருக்கு. அப்போ பாசிபிள் ஆனா நமக்கு நாட் பாசிபிள் கேட்டிருக்காங்க. அதனால ஆப்ஷன் 1 தான் ஆன்சர் 17. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். இதுல பாருங்க இது வந்து given figure is possible. எது வந்து இதுல பாசிபிள்னு கேட்டிருக்காங்க கரெக்டா. இப்போ இது ஒரு ரெக்டாங்கிள் 1542ங்கிறது ரெக்டாங்கிள். இப்போ பேலன்ஸ் இருக்க நம்பர் ஒரு 3 ஒரு 6 கரெக்டா. அப்போ 3யும் 6ம் வந்து ஆப்போசிட். அதுக்கப்புறம் பாருங்க இங்க 1 இருக்கு, இங்க 4 இருக்கு. 1 விட்டு தானே பார்ப்போம். 5 விட்டுட்டு 4 பார்ப்போம். அதே மாதிரி 5ம் 2ம் இதெல்லாம் ஆப்போசிட் கரெக்டா. அப்போ 1ம் 4ம் 5ம் 2ம். இப்ப பாருங்க இப்ப நம்ம இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். இங்க பாருங்க 1 4 6 இருக்கு கரெக்டா. 1ம் 4ம் வந்து ஆப்போசிட். இப்போ இது வந்து நாட் பாசிபிள். இங்க நமக்கு பாசிபிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 1 எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஷன் 2 பாருங்க 5 இருக்கு, 3 இருக்கு, 2 இருக்கு கரெக்டா. 5ம் 2ம் வந்து ஆப்போசிட்னு பார்த்துட்டோம். அப்போ 5ம் 2ம் ஒரே இதுல வரக்கூடாது, ஒரே டைஸ்ல வரக்கூடாது. அப்போ செகண்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ தேர்ட் ஆப்ஷன் பாருங்க 1 2 6 இருக்கு கரெக்டா. இது வந்து எல்லாமே வேற வேற தான். 1க்கு ஆப்போசிட் 4 இங்க இல்ல, 2க்கு ஆப்போசிட் 5 இல்ல, 6க்கு ஆப்போசிட் 3 எதுவுமே வந்து ஆப்போசிட்டா இல்ல. கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். எதுக்கும் நம்ம 4 செக் பண்ணிடலாம். 3 5 6 இருக்கு கரெக்டா. இங்க 3யும் 6ம் வந்து ஆப்போசிட். அப்ப இது வராது. ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். இல்ல பாருங்க 2 ஓட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டையும் செக் பண்ணீங்கன்னா இங்கேயும் 5 6 இருக்கு, இங்கேயும் 5 இல்ல இங்க சாரி இங்க 3 6 இருக்கு, இங்கேயும் 3 6 இருக்கு கரெக்டா. இங்கேயும் 3 6 இருக்கு, இங்கேயும் 3 6 இருக்கு. இப்போ பேலன்ஸ் வந்து 5ம் 2ம் இருக்கு. அப்போ 5ம் 2ம் ஆப்போசிட் கரெக்டா. நமக்கும் அதான் கேட்டிருக்காங்க. 2 ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க 5. 5னா ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். இதுல பாருங்க 2 ஓட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டா. இப்போ இந்த ரெண்டு டைஸையும் ஃபர்ஸ்ட் டைஸையும் செகண்ட் டைஸையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுல பாருங்க 3 2 இருக்கு, இங்கேயும் 3 2 இருக்கு கரெக்டா. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு 4 இருக்கு 6 இருக்கு. இப்போ இந்த 4ம் 6ம் கண்டிப்பா நமக்கு ஆப்போசிட். 4 6 போட்டுட்டோம். இப்போ நம்ம செகண்ட் டையும் தேர்ட் டைஸையும் பார்க்கலாம். இதுல பாருங்க 6 3 2 2 4 1 இருக்கு. இல்ல ஏதாச்சும் காமனா இருக்கான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு எண்ணமா காமனா இல்ல கரெக்டா. இந்த 2 மட்டும் தான் ரெண்டுலயுமே காமனா இருக்கு. அப்போ நம்ம இதை விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைஸையும் தேர்ட் டைஸையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ரெண்டு காமனா இருக்கான்னு பார்க்கலாம். இங்கேயும் 2 4 இருக்கு, இங்கேயும் 2 4 இருக்கு. அப்ப பேலன்ஸ் 1ம் 3ம். அப்போ 4ம் 6ம் 1ம் 3ம் இதான் வந்து நம்மளோட ஆப்போசிட். அப்போ இந்த ரெண்டு நம்பர் தாண்டி நமக்கு காமனா வேற என்ன நம்பர் இருக்குன்னா 2 இருக்கு 5 இருக்கு. அப்ப கண்டிப்பா 2 ஓட ஆப்போசிட் வந்து 5 தான். ஆப்ஷன் 2. இது ஒர்க்க கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு டைஸையும் நம்ம பாக்குறோம். இதுல வந்து 2 3 இருக்கு, இங்கேயுமே 2 3 இருக்கு கரெக்டா. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது என்னது 6ம் 4ம். இப்போ 6ம் 4ம் போட்டுடலாம். இப்போ செகண்ட் டைஸையும் தேர்ட் டைஸையும் பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான் காமனா இருக்கு. அதனால இதை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்டையும் தேர்டையும் செக் பண்ணி பார்க்கலாம். இதுல பாருங்க 2 4 இருக்கு, 2 4 இருக்கு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1ம் 3ம். அதை போட்டுடலாம். இப்போ நம்ம 6 4 1 3ன்னு நம்ம 4 நம்பர் போட்டுட்டோம். இனி என்ன நம்பர் இருக்குன்னு பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5ம் 2ம் தான் இருக்கு கரெக்டா. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது 2 ஓட ஆப்போசிட். 2 ஓட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா 5. 5 வந்து ஆப்ஷன் 2. 20க்கு வந்து ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். சரி நம்ம 20 क्वेश्चंस முடிச்சிட்டோம். 20 क्वेश्चंसக்கு நீங்க எவ்வளவு சால்வ் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.